வந்துட்டு நான் நிறைய வாட்டி ரொம்ப டவுனாக இருக்கும்போது நம்ம நினைப்போம்ல யாருன்னா ஒருத்தங்க வேணும். ஏன்னா எல்லாருக்குமே இருப்பாங்க. பட் நான் ஒரு 35 இயர்ஸாக அப்படியே ஓடிட்டே இருக்கேன். சில பேர் வருவாங்க போவாங்க, கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போவாங்க. சில பேர் கூப்பிட்டு போயிட்டு விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். 29லேருந்து மாஸ்டர்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூண்ணா, லவ் யூ. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். நான் எப்போ ஃபோன் பண்ணி நான் என்ன புலம்னாலும் எனக்காக வந்துட்டு நீங்கள் பேசுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் சார் ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டே இருந்தேன் சார், எப்படியாவது சாரோட மியூசிக்கில் வரணும், நடிக்கணும் அப்படின்ட்டு. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னோடய ஆர்டிஸ்டாக விதுவை சொல்லிடுறேன். என்றைக்குமே நான் எங்கேயுமே வந்துட்டு எனக்கு என்றைக்குமே நடிக்கும்போது ரொம்ப தயக்கமாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் பயமாகவும் இருக்கும். நம்ம ஒரு மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக நடிப்போமா, அது சம்டைம்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன இவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்கும். நான் விதுவை டே 1லேருந்து நான் ஆஃபீஸில் பார்த்ததுலேருந்து இந்த செகண்ட் வரைக்குமே நான் எங்கேயுமே எனக்கு எந்த தயக்கமே கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோஸ்டார். எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து நிறைய ஆர்டிஸ்டோட நடிச்சிருக்கேன். அவங்களோட என்னென்ன குவாலிட்டிஸ் பார்த்தனோ அதே மாதிரி விதுக்கிட்டையும் ரொம்ப நல்ல குவாலிட்டி இருக்குது. ஒரு கேரக்டருக்காக இறங்கி எந்த அளவுக்கு வேணால் செய்யக்கூடிய ஒரு குவாலிட்டி. ஆல் தி பெஸ்ட் விது. தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் அக்செப்ட் பண்ணி உங்களோட நடிக்க. அண்ட் பிரீத்தி, ஹாய். எனக்கு உங்களோட எந்த ஸ்க்ரீன் ஷேரிங்கும் இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. இந்த கேரக்டருக்கு உங்கள் 2 பேரையும் தவிர யாருமே என்னாலையுமே அதை பார்க்க முடியல. அண்ட் விஷிங் ஆல் தி பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நான் ரொம்ப நாளாக நான் கார்த்தி அண்ணாட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், அண்ணா நான் நடிக்கணும், எப்போ எனக்கு ஆக்ஷன் சொல்லுவீங்க, நான் எப்போ வந்து நடிக்கட்டும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பேன். நான் கூப்பிட்றேன்னு சொல்லுவார். எஸ், ஐ ஸ்டில் நான் உங்கள் பேனராக இருந்தாலும் சரி, உங்கள் டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, எனி டைம் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கிரேஸ் பண்ண வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபஸ்ட்டு பேச கூப்பிட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நானும் இது எதிர்பார்க்கல, இவ்வளோ சீக்கிரமாக வந்துடும். ஃபர்ஸ்ட்லி மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் டு ஆர் கெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் திஸ் இவெண்ட். இதுவும் நான் எதிர்பார்க்கல, வந்தோடனே எல்லோரும் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்ட்லி இப்போ நீங்கள் ஒரு குட்டி கிளிம்ஸ் பார்த்துருக்கீங்க. இதில் நீங்கள் சத்யா விஜயா பார்த்தீங்க. ஸோ படத்தில் என்னோட கேரக்டர் பேர் விஜி. இட்ஸ் அ லவ் ஸ்டோரி ஆஃப் அ 29-year-old பாய் சத்யா அண்ட் ஒரு 21-year-old கேர்ள் விஜி. ஸோ இந்த ஏஜ் கேப்பே நம்ம கொஞ்சம் கிளியராக தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா there's a reason for this. தோ விஜய் இஸ் 21-year-old, அவருக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்குது லைஃப்பில், என்ன அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு பொண்ணு, ஒரு பர்பஸ் இருக்குது லைஃப்பில். வேறஸ் சத்யாவுக்கு ஒரு பர்பஸ் இல்லை. ஹி இஸ் ஆல்சோ ஃபோக்கஸ்ட் பட் ஒன்லி ஆன் விஜய். விஜய் மேலே தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ். அப்படி தான் சத்யா. பட் நம்ம எல்லாம் லைஃப்பில் தெர் வில் பி அ பர்சன் நம்ம லைஃப்க்கு வந்து they'll change something in our life, they'll change something within us. மேபி விஜய் சத்யா லைஃப்பில் அப்படி ஒரு பர்சனாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த லவ் ஸ்டோரி பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் கனெக்ட் பண்ணுவீங்க, ரொம்ப ரிலேட்டிபிளாக இருக்கும். அண்ட் யா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி ஆஃப் சத்யா அண்ட் விஜய். இந்த குட்டி கிளிம்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு என்ட்ரி நம்ம 29ஓட வேர்ல்டுக்கு. ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் 29. இன்னும் நிறைய இருக்குது. இது just to feel that what we have created. And இன்னும் ட்ரெய்லர் அண்ட் நிறையா நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரியலான, ரொம்ப நேச்சுரலான, நீங்கள் சொன்ன மாதிரி க்யூட் அண்ட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர்ஸ் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். பிகாஸ் வி ஃபீல் அது ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு, பட் அது அந்த நேச்சுரல்னஸ் வர்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமான இது பர்ஃபார்மன்ஸில். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ரோல் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து ஒரு 2010 டைம்லைனில் செட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா ரொம்ப சிம்பிளான, ரொம்ப இன்னசென்ட்டான டைம் அது. ஸோ லவ் ஆல்சோ இஸ் லைக் மோர் சிம்பிள் அண்ட் ரொம்ப ஜென்வின் அண்ட் ஆனஸ்டான லவ்வாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அண்ட் படம் பார்க்கும்போது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ சீன்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸ், மியூசிக், எவ்ரி திங் சூப்பராக இருக்கும். அந்த ஃபீலில் உங்களை
கொண்டு போகும். And the dialogues and everything have been beautifully written by Ratna sir. And எனக்கு விஜய் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும்போதும் he was very sure that I know உங்களால் இது பண்ண முடியும்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் for trusting me with this. To our producers, Karthikeyan sir, Lokesh Kanagraj sir, Karthik Subraj sir, thank you so much for coming today in the event and for trusting us, especially for having faith in the story. எங்களை நம்பி இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. And to my cast, Vidhu, it's very important to have an understanding co-actor, and I'm glad to work with you. Thank you so much. And to the entire cast of 29, thank you so much. இன்னும் நிறைய பேசணும், பட் ஐ திங்க் இப்போ இதுக்கு கொஞ்சமாக பேசுவேன், ட்ரெய்லருக்கு இன்னும் பேசுவேன். பட் யா, ஐ ஹாவ் அ லாட் டு ஸ்பீக், பட் ஓகே. ஷான் ரால்டன் சார், thank you so much for your magic. ஒவ்வொரு சாங் it just feels amazing, and thanks for your magic. You have just done ஒவ்வொரு சீன், ஒவ்வொரு எமோஷனுக்கு நீங்கள் எலிவேட் பண்ணிட்டீங்க with every note, and I'm so happy to be working with you. Thank you so much to all the departments, to all the entire cast and crew of 29. Our DOP Madesh sir, after Ayodhi this is our second collaboration, and when I got to know sir கூட work பண்ண போகிறேன், again ஒரு comfort, ஒரு understanding இருந்தது. So I think team குள்ளே இது இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் work பண்ணுறதுக்கு. So this team is like a family to me now. ஒரு work மாதிரி எனக்கு தோணல எப்போவுமே. So I'm really happy இன்னைக்கு இந்த event பண்ணுறோம், and இன்னும் நிறைய இருக்குது. I really hope you guys like the world of 29, and நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம் இது க்ரியேட் பண்ணும்போது நீங்களும் இது ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நிறையா பேசிட்டாங்க எல்லோரும். ஸோ ஃபஸ்ட்டு ரத்னா வந்து நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வச்சு ஒரு ஆந்தாலஜி பண்ணப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் மது தானே, மதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபில்மு. அது பார்த்தப்பே வந்து எனக்கு வந்து அந்த ஒரு ரைட்டிங், ஏன்னா அது ஒரு மொட்டை மாடியில் ஒரு பையன் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு லவர்கிட்ட மிரட்டுற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுவே செம்மையாக இருக்கும். அந்த அப்போயே வந்து நான் ரத்னாட்ட வந்து நீங்கள் ஃபீச்சர் ஃபிலிமுக்கு கதை வச்சுருக்கீங்களான்ற மாதிரி கேட்டோம். ஸோ அப்போ தான் நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் வந்து ஃபஸ்ட் படம் பண்ணலாம், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்ற நிலைமைக்கு போகும்போது ஸோ நான் சொன்னேன் நம்ம ரத்னா கிட்ட கேட்போம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ அவர் 2-3 ஐடியா சொன்னார். பட் நான் சொன்னேன் இல்லை, எனக்கு இதே வந்து நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் லவ் ஸ்டோரியாக பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதுதான் மே த மான். ஸோ அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு படம். அண்ட் ஐ வில் பி ஆல்வேஸ் ப்ரவுட் தட் மே த மான் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். அண்ட் ரத்னா வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், நாங்கள் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோன்றது எங்களுக்கு எப்போவுமே ஹாப்பியான ஒரு ப்ரௌடான மொமெண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் வாட் ஐ சே இன் ரத்னா இஸ் இஸ் அ கிரேட் வெரி வெரி குட் ரைட்டர். ஒரு நல்ல எழுத்தாளர். அண்ட் அவருக்குள்ளே வந்து பயங்கரமான ஹியூமர் இருக்குது. ஆக்சுவலி வந்து சும்மா வந்து ரத்னா கூட உட்காந்து மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருந்தாலே வந்து ஜாலியாக இருக்கும். அது மாதிரி நிறைய நேரங்கள் வந்து வாண்டடாக சும்மா வாங்க ரத்னா ஃப்ரீயாக இருந்தால் உட்காந்து பேசுவோம். நிறையா விஷயங்கள் அதாவது அவர் கன்சீவ் பண்ணுற விதமே வேறையாக இருக்கும். இப்போ ஜென்ரலாக நடக்கிற விஷயங்களே அவர் வாயில் கேட்கும் போது வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு காமெடியாக அது தெரியும். அண்ட் லவ்மே வந்து எனக்கு தெரிஞ்சு மேதமான்லேயுமே வந்து அவ்வளோ ஹியூமர் இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஆழமான லவ் இருந்துச்சு. ஐ திங்க் மேதமான் முடித்தோடனே இந்த ஸ்கிரிப்ட் பேச ஆரம்பித்தோம்ல, நீங்கள் ஆடை பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்போயே இந்த ஸ்கிரிப்ட் பேச ஆரம்பித்தோம். அப்புறம் நிறையா இப்போ லோகேஷ் மாதிரி எனக்கு கதை தெரியாதுன்னு இல்லை, எனக்கு நிறையா தெரியும் இந்த கதையை பற்றி. ரொம்ப வருஷமாக வந்து இந்த கதையில் பல வெர்ஷன்ஸ் பார்த்து பல வெர்ஷன்ஸ் பேசி அப்புறம் வேறு மாதிரி இதெல்லாம் வந்து நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் நடுவில் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வேணான்னு சொல்லிட்டு அவர் வேறு இதெல்லாம் போனார். பட் ஐ ஆல்வேஸ் கெப்ட் டெல்லிங் அது வந்து ஒரு செம்ம படம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு லவ் ஸ்டோரி. பேசிக்காக லவ் ஸ்டோரி என்னை பொறுத்த வரைக்கும் லவ் ஸ்டோரி வந்து அது யார் அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு வந்து ஒரு செம்ம ஆக்டர்ஸ் பிடிச்சிட்டாலே வந்து அது கனெக்ட் ஆயிரும். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இருக்கும்போது த நெக்ஸ்ட் திங் இஸ் த ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸஸ் தான். ஸோ அதுக்கு தான் நாங்கள் நிறையா ஸ்டார்ஸ்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரி நிறையா ட்ரை பண்ணோம். அண்ட் தென் ஆஃப்டர் சம் பாயிண்ட் ரத்னா டிசைடட் இல்லை நம்ம வந்து புது ஃபேஸஸ் வச்சே போகலாம் அப்படின்னு சொல்கிறப்போ விது வந்து என் கூட XXX அண்ட் ரெட்ரோலாம் பண்ணியிருந்தப்போ ஐ திங்க் ஒரு ஆடிஷன் பண்ணி தான் எடுத்தார். அண்ட் தென் ப்ரீத்தி. ஸோ ஐ திங்க் இந்த படம் 29 வந்து டெஃபினட்டாக ஏன்னா நம்ம நிறையா படங்கள் பார்க்குறோம். பட் ஆனால் சில லவ் ஸ்டோரிஸ் தான் வந்து எவர் க்ரீனாக நம்மளுக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ எனக்கு வந்து செல்வராகவன் சார் படம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 7G ரெயின்போ காலனி அதெல்லாம் வந்து ஆல் டைம் ஃபேவரட். அதுக்குள்ளே ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு அந்த லவ் வந்து நம்மளால் மறக்கவே முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும். கௌதம் மேனன் சார்கிட்ட ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு
வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், வே ஆஃப் டெல்லிங் லவ் அப்படின்றது ஒரு ஸ்டைல் இருக்கும். அது மாதிரி ஐ திங்க் யூனிக் வாய்ஸ் இன் டெல்லிங் லவ் ஸ்டோரிஸ் ரத்னா, யூ ஹேவ் தட். அண்ட் ஐ திங்க் நீங்கள் லோகேஷ் மாதிரி நீங்களும் ஒரு லவ் ஸ்டோரிக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் ஆரம்பிச்சு தயவுசெய்து அதை மட்டுமே பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். லைக் யூனிவர்ஸ் ஆஃப் வேரியஸ் லவ் ஸ்டோரிஸ், பிகாஸ் அதுதான் பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அண்ட் போத் ஆஃப் யூ, நான் கொஞ்சம் தான் படம் எனக்கு ஸ்கிரிப்ட் தெரியும் ஃபுல்லாக, ஸோ நான் கொஞ்சம் சீன்ஸ் பார்த்தேன். பார்க்குறப்போ வந்து போத் ஆஃப் யூ ஹவ் டன் ரியலி ரியலி வெல். அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே ஐ திங்க் பெர்ஃபார்மன்ஸஸ், மகேந்திரன்லாம் வந்து has done a really good performances. All of the actors, and Avinash is a great actor. அவர் வந்து ரெட்ரோவில் அவருக்கு சின்ன ரோல் தான் கொடுக்க முடிஞ்சு, பட் ஆனால் அவர் ஃபைட் கிளப்பில் சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு அவர். அண்ட் ஐ திங்க் ஹி வில் கோ ஃபார் லைக் அண்ட் தென் பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே டெக்னிக்கலாக எல்லாருமே நிறையா பேசியாச்சு. ஸோ டெஃபினட்டாக வி வில் பி ஃப்ரம் ஸ்டோன் பெஞ்ச், we'll be very proud that we are producing 29 again with Ratna and then Shan. I think நீங்கள் அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட சொல்லுவாங்களா ரசிகண்டா நீன்ற மாதிரி, ரெண்டு பேரும் ஏதோ உள்ளுக்குள்ளே பயங்கரமான ஒரு லவ் இதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் வரும். ஏன்னா தெரிஞ்சு, ஏன்னா அந்த பீச்சில் வந்து பூ வாங்குற சீன் வந்து நான் ரொம்ப வருஷமாக படிச்சிருக்கேன். முன்னாடி படித்து இதெல்லாம் மறந்துடுச்சு. அப்புறம் நடுவில் எனக்கு அந்த பூ பாடல் பார்க்குறப்ப வந்து ரத்னாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், என்னங்க எப்படிங்க அது கவிதைலாம் எழுதுகிற அளவுக்கு என்ன மேட்ரு அப்படின்னு. வெரி கியூரியஸ் ரத்னா, என்ன இது வந்து ஏதாச்சும் அதை நீங்கள் பேசும்போது தயவுசெய்து கிளாரிஃபை மட்டும் பண்ணிடுங்க, என்ன ஸ்டோரி எங்கேருந்து இது வந்துச்சுன்றது தெரிஞ்சே ஆகணுன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஷான் அண்ட் ஆல் த சாங்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பொல்லாத ஆசைகள் வந்து யார் பாடியிருக்கா, ஒரு சத்யபிரகாஷ் அண்ட் சைந்தவி, சூப்பரான சாங்கு. பட் ஆனால் எனக்கு அவர் ஒரு வெர்ஷன் பாடியிருக்காரு ஷான் ரோல்டன். அது நாங்கள் வந்து ஒரு நாள் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக நானும் இதுவும் உட்காந்து அந்த பாட்டை அப்படி போட்டு பசங்களாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது நைட்டு ஃபுல்லாக ஓடிச்சு அந்த பாட்டு. தயவுசெய்து அந்த பாட்டை வந்து மேபி படத்துலையே வைங்க, இல்லைன்னா படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட. பட் தட்ஸ் மை ஃபேவரட் திங். அண்ட் நேற்று நம்ம அந்த ட்ரெய்லர் லான்ச் ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது வி ஆர் டிஸ்கஸிங் நிறைய வெர்ஷன் ஆஃப் ட்ரெய்லர் ரத்னா அனுப்பிச்சாரு. ஆனால் எங்களுக்கு ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷனாக பார்க்கும்போது பயங்கர கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. எந்த ட்ரெய்லர் நம்ம ரிலீஸ் பண்ணலாம், கமர்ஷியலாக அதாவது வந்து தேட்டரை உள்ளே வர வைக்கிறதுக்கு ஒன்று பண்ணணுமா, இல்லை படத்தோட மூடுக்கு ஒன்று பண்ணணுமான்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ரத்னா சொன்னார், இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைஃப் ஆஃப், அதாவது சத்யா அப்படின்ற கேரக்டரோட அவனோட 29 வயசில் அவனோட 10 அத்தியாயங்கள் தான் அந்த படமே. அதில் வந்து ஒரு அத்தியாயத்தை மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணுவோமான்னு சொன்னார். எனக்கு அந்த ஐடியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ட்ரெய்லர் டீசன் தான் ரிலீஸ் பண்ணாமல் மேபி ஜஸ்ட் அந்த படத்தோட என்டையர் மூட் என்ன மாதிரி இருக்க போகுது, அந்த கேரக்டர்ஸ் யார், அந்த ஹவு சீரியஸ் இஸ் தட் லவ் பிட்வீன் தெம் அப்படின்றதெல்லாமே சொல்கிற மாதிரி அந்த சீன் இருந்துச்சு. அந்த சீனை நேற்று தான் நான் பார்த்தேன். எக்ஸ்ட்ராடினரி மேக்கிங், ஃபில்ம் மேக்கிங், எக்ஸ்ட்ராடினரி ரைட்டிங். இட் வாஸ் ஷார்ட் இன் அ சிங்கிள் ஷாட். அதோட சவுண்ட் டிசைன், அதோட த வே இட் வாஸ் ஷார்ட், எவ்ரி திங் புட் டுகெதர். எனக்கு வந்து என்னன்னா பயங்கரமாக நம்ம போய் மெரினா பீச்சில் உட்காந்துருக்கும் போது எதாச்சும் அப்படி பார்க்கும்போது என்னோட லவர்ஸ் பேசிப்பாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ வி தாட் ஓகே நம்ம டீசர் ட்ரெய்லர்லாம் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண வேணாம், அது வந்து ரிலீஸ்க்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிக்கலாம், இதை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ தட் இட் கேன் கிவ் அன் ஐடியா அபவுட் த ஃபில்ம் அப்படின்ற மாதிரி. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் கமிங். அண்ட் லோகேஷ், ஏன்னா வந்து ரத்னா வந்து எப்படி அந்த மது ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு ஆந்தாலஜியில் இருந்துச்சோ, லோகேஷோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் களம்ன்றது இருந்துச்சு. ஸோ அதே ஸ்டோன் பெஞ்ச் மொட்டை மாடியில் நாங்கள் வந்து ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸாக உட்காந்து பேசியிருக்கோம் நிறையா. அண்ட் ஃப்ரம் தேர் லாங் வே ஹியர். அண்ட் லோகேஷ் வந்து ஆஃப்டர் தட் லோகேஷ் அண்ட் ரத்னா ஹவ் ஒர்க் டுகெதர். அவங்க படத்தில் வந்து ஒரு ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் தே ஆர் லைக் வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லோகேஷ் வந்து ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு ரத்னாக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு யூ ஷுட் பி ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட் டு ஹேவ் அ ஃப்ரெண்ட் லைக் லோகேஷ். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் லோகேஷ் நானும் சேர்ந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ப்ரொடியூசராக வந்து என்னென்னா வந்து ஜஸ்ட் லைக் கிரியேட்டிவ் பார்ட் மட்டும்தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்த்திகேயனோட எஃபர்ட் தான் வந்து எல்லா படத்தையுமே இது வரைக்கும் பாசிபிள் ஆக்குனது வந்து கார்த்திகேயனோட எஃபர்ட் தான். ஏன்னா வந்து ஏன்னா என்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபண்டு தேவைப்படும். ஸோ நாங்கள் வந்து கோடியாக வச்சுட்டு வந்து அதை போடுற ஆட்கள் கிடையாது. நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டர் மாதிரி ஒன்று வச்சு தான் ஃபஸ்ட்டு ஃபியூ ஃபிலிம்ஸ் பண்ணோம். அப்புறம் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு படத்துக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணுறதுலேருந்து அந்த படத்தை வந்து கரெக்டாக அந்த பட்ஜெட்குள்ளே பண்ணி முடித்து அதை ரிலீஸ் பண்ணி அதுலேருந்து வர ரெவென்யூ வச்சு அது ஒரு பெரிய வேலை. அந்த ஒரு பெரிய தேரை வந்து இழுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறது கார்த்தி தான்.
அண்ட் இந்த படம் 29 பாசிபிள் ஆனதுக்கு காரணமும் இந்த ஆல் திஸ் திங். ஏன்னா ரத்னாட்ட வந்து ஸ்கிரிப்ட் இருக்குது, அப்புறம் லோகேஷ்கிட்ட பேசி லோகேஷ் ஃபன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு, அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ கொண்டு வந்தோம். அதே மாதிரி ரிலீஸ் வரைக்கும் இப்போ ஏன்னா ரிலீஸ் டேட்டுன்றது வந்து ரொம்ப இட்ஸ் பிகமிங் வெரி வெரி க்ரூஷியல். கெட்டிங் இட் தியேட்டர்ஸ் இஸ் க்ரூஷியல் ஃபார் ஆல் த ஃபிலிம்ஸ். அப்படின்றப்போ 2 பிக் ஃபிலிம்ஸ் நடுவில் வரோம். பட் ஸ்டில் வி ஆர் ஹோப்பிங் இட் வில் பி அ வெரி குட் ஃபில்ம் அண்ட் மக்கள் பயங்கரமாக கொண்டாடக்கூடிய படமாக இது வரும்னு நினைக்கிறேன். அண்ட் as I said, ஸ்டோன் பெஞ்சில் வந்து நாங்கள் நிறையா படம் பண்ணுறோம். எங்களோட மோட்டிவ் வந்து என்னென்னா, ஒரு படம் நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா இந்த படம் எப்படி ஓடாமல் போச்சு அப்படின்ற மாதிரி படங்கள் பண்ணலாம். இந்த படம் சூப்பராக எதுக்கு ஓடிச்சு அப்படின்னு தெரியுற மாதிரி படங்கள் பண்ணுறோம். எப்படா இந்த படம் ஓடிச்சு இந்த மாதிரி படம் பண்ணக்கூடாதுன்றது தான் எங்களோட மோட்டிவ் இது. ஸோ அது மாதிரி இந்த படம் வந்து கண்டிப்பாக ஓடுற இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.